மீனாள் பாட்டி நான் போயிட்டு வரேன்னு கிளம்புறாங்க. ஜோதி சொல்றாங்க, மீனா என்ன நடந்துச்சுன்னு பார்த்தேல்ல, நீ போக வேண்டாம் பா. நீங்க அத்தாச்சியை நீங்க அப்படி தள்ளினீங்க, அந்த மாதிரி என்னை அந்த குடும்பம் தள்ளாது. தானா அவங்க குடும்பமும் கோவமா என்ன ஒரு வார்த்தை கூட பேசினது. நான் எதுக்கு இங்க இருக்கணும்? அது என் வீடு, நான் அங்கதான் போவேன். தென்னரசு சொல்றாரு, எத்தனை வாட்டி கோவிச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்க மீனாள், அது நான் பண்ண தப்புன்னு. அப்பையும் அரவணைச்சுதான் போனாங்க. அம்மா மாதிரி அத்தை கிடையாது, அப்பா மாதிரியும் என் மாமனார் கிடையாது. அவங்க இப்ப கூட என்ன விட்டுட்டு போல, நான் அத்தானோட தான் போவேன். வேலு சொல்றாரு, போகாத மீனா, நானும் வர்றேன் மீனா, நம்ம வீட்டுக்கு போலாமான்னு சேரன் கூப்பிடுறாரு. அண்ணனுக்கும் அத்தாச்சிக்கும் என்ன நடந்தாலும் நம்ம பலியாடா இருக்க கூடாது. அவங்க வாழ்க்கை தனி, நம்ம வாழ்க்கை தனி, அப்படி நினைச்சுதான் எங்க அத்தானை பார்க்க வந்தேன். எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்ப வேலு சக்தி சக்தின்னு சொல்றாரு. 4 பேரு வேலை புடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சிவபதி சொல்றாரு, சக்தி பெரிய சாமி பாரு, சக்தி சக்தின்னு சொல்லிட்டு இருக்க, ஏண்டா தூக்கி தலையில வச்சு ஆடுற? அவ உன்னைய புருஷனா கூட நடத்தல, உனக்கு என்னடா பொண்டாட்டி, வெக்கம் கேட்டவனே. நீ என் புள்ளன்னு சொல்லிக்கிறாதரா. ஒண்ணும் இல்லாத குடும்பத்துல இருந்து அவ உன்னை பக்கத்துல கூட நெருங்க விடல. ஆம்பளை தான்டா நீனு, நான் அப்பான்னு சொல்லிக்க உனக்கு என்னடா தகுதி இருக்கு? இதுக்கப்புறம் என் மானத்தையும் வாங்கிறாதரா. அந்த பொய்க்காரி இனிமேட்டு இந்த வீட்டுக்கு வேண்டாம், அவ அங்க போகட்டும். கேட்டேன்னு நான் அந்த வாத்தி மகளை உனக்கு கட்டி வச்சேன். இந்த மகாராணிக்கு உன்னோட வாழ விருப்பம் இல்லையாம, அவ யாரா சொல்றதுக்கு? இப்படி பேச இடம் கொடுத்தது யாரு? உன் தப்புதான்டா. அடிச்ச பொண்ணு வேணான்னு அப்பவே உன்கிட்ட சொன்னேன். வீட்டுல ஆக்கி போறத சாப்பிட்டுட்டு சும்மா இருக்க முடியாது அவளால. திமிர காட்டிட்டாளடா அவ. அப்பா அது எங்க பிரச்சனை, நான் சரி பண்ணிக்கிறேன்ப்பா. அப்பா எங்க 2 பேரையும் உங்களால பிரிக்க முடியாதுப்பா. தென்னரசு சொல்றாரு, வேலை ரூம்ல போட்டு பூட்டுங்கடா. என்ன அத்தாச்சி, 2 குடும்பத்தையும் தலை குனிய வச்சுட்டீங்களே. மீனா சக்தி மாத்திரமா காரணம்? உங்க அண்ணனும் தான் காரணம். கஸ்தூரி சொல்றாங்க, அவங்க பிரச்சனை இல்ல, நீங்க 2 பேரும் அடிச்சுக்காதீங்க. மெய்யநாதன் சொல்றாரு, என் பொண்ணா இப்படி பொய் சொல்லி இருக்கு, என் பொண்ணு அப்படி இல்லையம்மா முன்னாடி. பா நான் பொய் சொல்லல, எங்க 2 பேத்துக்கும் எதுவும் இல்லைன்னு சொல்ல முடியலப்பா அவங்க கிட்ட. அத்தி நீ இத சொல்லாம போயிருந்தேன்னா இன்னும் மோசமாயிருக்கும். இந்த வேலு சொல்லக்கூடாத பொய் எப்படிரா சொன்ன? இனிமேட்டு வீடு அமைதியாகும்னா எப்படி ஆகும்? அத்தி பேசினதுலயே தெரியுது, அந்த பொண்ணு ஒண்ணும் இஷ்டப்பட்டு பொய் சொல்லல. எனக்கு சந்தேகம் இருந்துச்சு. அப்ப பாட்டி வந்தப்ப அத்தனை முறை கேட்டேன்லடா, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன்னா நான் சரி பண்ணிருப்பேன்ல. நான் பண்ண தப்பு சரியாகணும், சக்தி என் கூட வாழ ஆரம்பிப்பான்னு நான் நினைச்சேன் மாமா. நான் தான் அவகிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். அவன் ஏன் சொல்லணும்? என்னை ஏன் அவமானப்படுத்தணும்? இத்தனை பேத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கா. உங்க அப்பா என்ன ஆம்பளையான்னு கேக்குறாங்க. எல்லாத்தையும் சரி பண்றேன்னு சொன்னேன். என்னைய நம்பாம அத்தனை பேர் முன்னாடியும் சொல்லிட்டா மாமா. அவளுக்கு நான் புருஷன், எனக்கு அவ பொண்டாட்டி, நாங்க சரி பண்ணிக்கிறோம் மாமா, நீ போ மாமா. பரஞ்சோதி பால் எடுத்துட்டு வராங்க. ஏழு கையில ரத்தமா ஊத்துது, கண்ணாடியும் உடஞ்சிருக்கு. மலருமா, நாளை பார்க்கலாம். இத்தாலியின் தலைநகரம் ரோம். நாளை சந்திப்போம்.